பெருமழை வெள்ளத்தின் காரணமா சென்னை மாநகரம் அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் ஒரு வரலாறு காணாத சோகத்தில் மூழ்கியது. ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததோட விளைவாக ஒரு 2 தினங்களிலேயே ஒரு இயல்பு நிலை சென்னை மாநகரத்தில் மற்ற மாவட்டங்களில் திரும்பியது. இன்றைக்கு வேகமாக மக்களுக்கு நிவாரண உதவிகள் நிவாரணத்தை வழங்குகிற பணி வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணிகளிலிருந்து தமிழகம் இந்த நெருக்கடியிலிருந்து தாக்குதலும் தமிழகம் மீளுவதற்குள்ளேயே தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, அதே மாதிரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட ஒரு மிக வரலாறு காணாத பேரிடர் என்பது ஏற்பட்டு ஒரு மிக மோசமான பாதிப்பு என்பது அங்கே ஏற்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் நிலைமை சீரடைந்தாலும் கூட இன்னைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப முடியல. ஹெலிகாப்டர்ல தான் 15க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டர்ல தங்கி தான் அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போட வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு படிப்படியா நிலைமை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இப்படி ஒரு இயற்கை இடர்பாட்டை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் அந்த தென் மாவட்ட மக்களும் சென்னை மக்களும் இன்னும் சோகத்தில் மூழ்கி இருக்கிற போது இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஆதரவு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மத்திய அரசும் மத்திய நிதியமைச்சரும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவங்க செயல்படுகிற நோக்கத்தான் நம்ம பார்க்க முடியுது. நேற்றைய தினம் அவங்க சென்னை டெல்லியில் கொடுத்திருக்கிற பேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை இடர்பாடு பாதிச்ச மாநிலத்தை பத்தி அப்படியெல்லாம் ஒரு நிதியமைச்சர் பேட்டி கொடுக்க முடியுமா? ஏதோ மாநில அரசு எந்த நிவாரண பணியும் செய்யலைங்கிற மாதிரியும் மத்திய அரசு தான் பூராவிதமான நிவாரண பணிகளையும் செஞ்ச மாதிரியும் எத்தனை மத்திய அரசு அதிகாரிகள் வந்துட்டாங்க? எத்தனை மத்திய அமைச்சர்கள் இப்போ நிர்மலா சீதாராமனே டெல்லியில உட்காந்து பேட்டி கொடுத்தா எந்த தூத்துக்குடிக்கு வந்தாங்க, கன்னியாகுமரிக்கு வந்தாங்க, எந்த திருநெல்வேலிக்கு வந்தாங்க? ஒரு மத்திய அமைச்சர் வரலையே, ஒரு பாஜக தலைவர் அங்க வரலையே, தேசிய தலைவர்கள் எதையுமே பார்க்காம மாங்காய் புளிச்சுதா வாய் புளிச்சுதாங்கிறத பத்தி கவலையே படாம ஒரு மாநில அரசின் மீது அவதூறு பேசுகிற நேரமா இது? அரசியல் ரீதியா குற்றச்சாட்டுகளை வைக்கிற நேரமா இது? அது மட்டும் இல்ல, அவங்க என்ன முன்கூட்டியே 5 நாளைக்கு முன்னாடியே நாங்க வானிலை ஆய்வு மையத்தில் தகவல் தெரிவிச்சோங்கிறாங்க. அதிகாரிகளே என்ன சொல்றாங்க, வானவியல் ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால எவ்வளவு கனமழை பெய்யும் சொன்னா அதி கனமழைன்னு தான் நாங்க சொல்ல முடியும். அது 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு மேல மழை வருதாங்கிறது எங்களாலேயே கணிக்க முடியாது. நிர்மலா சீதாராமனுக்கு ஒருவேளை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம் 100 சென்டிமீட்டர் மழை போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க மத்திய அரசு மாநில அரசுக்கு சொன்னாங்களா? மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அவங்க விவரம் சொன்னாங்களா? எங்கேயாவது பத்திரிகையில அறிக்கை வந்திருக்கா? அப்படின்னா 100 கன சென்டிமீட்டர் மழை பெய்யுதுனாக்கா ஏன் நீங்க உடனே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? எனவே முழுக்க ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அவதூறு பரப்புகிற ஒரு செய்தியை தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது மாநில அரசை குற்றம் சுமத்தி ஒரு அரசியல் செய்வதற்கான முயற்சியை தான் இருக்க தவிர வேற ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க பேசியிருக்காங்கிறத நான் தெளிவா சொல்ல விரும்புறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு இடர்பாடு ஏற்பட்டிருக்கு, இன்னைய வரைக்கும் நீங்க 10 ரூபா 1 ரூபா மத்திய அரசு நிவாரண நிதி கொடுக்கலையே. நீங்க ஏற்கனவே தேசிய இடர்பாடு நிதி பேராண் நிதி அந்த நிதி 450 கோடி ரூபாய் வழக்கமா கொடுத்திருக்கீங்க. அதுல கூட 10% நிதியை தான் நீங்க ரிலீஃபுக்கு கொடுக்க முடியும், மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். மீதி இருக்கிறது பண்ணலாம் கட்டுமான பணிக்கு தான் உயர்த்த முடியும் தான் சட்டம் சொல்லுது. இந்த வெள்ளத்துக்காக தனியான நிதி ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு 5000 கோடி கேட்டாரு, இப்போ ஒரு 12000 கோடி கேட்டிருக்காரு, திரும்ப கேட்டு கிட்டத்தட்ட 21000 கோடி கேட்டிருக்காரு. நீங்க எவ்வளவு ஒரு 21 ரூபா பணம் நீங்க கொடுத்திருக்கீங்களா? 1 ரூபா கூட பணம் கொடுத்து பரிதவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட பணம் கொடுக்காம ஒரு கவலத்து சோறு கொடுப்பதற்கு கூட நீங்க பணம் கொடுக்காம நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு மாநில அரசு அப்படி செய்யல இப்படி செய்யலன்னு விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.